சாந்தி. சங்கம யுகத்தில் நம்ம எல்லாருமே சிவ் பாபாவுக்கு குழந்தைங்க மட்டும் இல்லை, பாபா நமக்கு எந்த ஒரு உயர்ந்த பதவி கொடுத்துருக்காரு. இப்போது அவருடைய உண்மையான பார்வதி நாமம் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்கல. பகவானுக்கு நாம் துணைவியாக இருப்போம். அவர் நமக்கு துணையாகி பாதுகாப்பு கொடுப்பாரு. அடியிலையும் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ நமக்கு பாபா கிடச்சிருக்காரு நம்மளோட வாழ்க்கை துணைவனாக. இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத பாக்கியம் என்ன அப்படின்னா, சரீர நாயகர்கள் எல்லாருமே அழியக்கூடியவர்கள். ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு நாயகன் சிவ் பாபா அழியாதவர். பொதுவாக எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்? சுமங்கலியாக இருக்கதா பிடிக்கும். நெத்தியில் பொட்டு இருந்தால் தானே அழகு. பாபா நமக்கு டபுள் திலகம் கொடுத்துட்டார் பாருங்க. ஒன்று, அவரை நாயகன் ஆக்குனதுனால நம்முடைய திலகத்தை நாம் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, ஆத்மான்ற அழியாத திலகத்தை பாபா நமக்கு கொடுத்துட்டாரு. ஆக இந்த 2 திலகமே நமக்கு இப்போது பாபா அழியாத திலகமாக கொடுத்துருக்காரு. இன்னொன்று, நம்ம பாபாவோடு சேர்ந்து இந்த உலக மாற்றத்துக்கான காரியத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறோம். விஸ்வ சேவைக்கு நிமித்தமாக ஆக்கிட்டார். உலக நன்மைக்கு பாபா நம்ம நிமித்தமாக்கிட்டார். நம்ம மட்டும் தனியாக செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நாம் கிடையாது. அதனால தான் பக்தியில் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருந்தா பகவான் இந்த கடைசி பிறவியில் அவருடைய துணை ஆக்கி நம்ம இந்த உலக மாற்றத்துக்கான காரியத்தில் ஈடுபடுத்திகிட்ருப்பார். இன்றைக்கி நாம் அந்த ஒரு ஸ்வமானில் பாபாவுடைய அன்பில் மூழ்கி பாபாவை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி. நான் அன்பு சொரூபமான ஆத்மா. இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மாவாக சிறு ஒளி புள்ளியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். என் 2 புருவங்களுக்கும் மத்தியில் நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. என் சூட்சும ஒளி உடலை என் முன்னால் எமர்ஜ் செய்கின்றேன். என்
மூன்றாவது கண் மூலமாக என்னுடைய சூட்சும ஒளி உடலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் ஆத்மா என் சூட்சும ஒளி உடல் மூலமாக மேலே பறந்து செல்கின்றேன். விண்ணையும் தாண்டி வெண்ணிற பிரகாஷ்மயமான சூட்சும வதனத்திற்கு பறந்து செல்கின்றேன். தெய்வீகமான ஒளி நிறைந்த பிரகாசமான உலகம் என் முன்னால் சூட்சும ஒளி உடலுடன் பாப் தாதாவை பார்க்கின்றேன். பாப் தாதாவினுடைய புருவ மத்தியில் அன்பான ஷிவ் பாபாவை பார்க்கின்றேன். நான் ஆத்மா சூட்சும ஃபரிஷ்தா பாப் தாதாவோடு மனம் திறந்து பேசுகின்றேன். பாபாவுடைய அன்பு நினைவில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். பாபா கோடியில் இருந்து என்னை ஒருவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். என்னை உங்கள் குழந்தையாக இல்லை இல்லை உங்களுடைய உண்மையான வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டீர்கள் பாபா. என்னிடம் நீங்கள் என்ன கண்டீர்கள்? என்னை உங்களுடைய பார்வதியாக ஏற்றுக்கொண்டீர்கள். எனக்குள்
என்ன விசேஷ தன்மை இருக்கின்றது? சுயம் பகவான், என்னுடைய நாயகன், புன் சிரித்துக் கொண்டே பாப் தாதா சொல்வது என் காதுகளில் ஒலிக்கின்றது. எந்த விசேஷத்தாவின் காரணமாக இறைவனுடைய நாயகி ஆனேன் என்று பாப் தாதா சிந்திக்க சொல்கின்றார். எனக்குள் ஆழ்ந்த சிந்தனையில் சென்று என்னுடைய விசேஷத்தா என்ன என்று சிந்தித்து பார்க்கின்றேன். பாபா, உங்களுக்கு சமமாக நான் இல்லாவிட்டாலும் என்னை உங்களுடைய துணையாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சமமாக என்னை ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய நெற்றியில் அழியாத திலகத்தை வைத்து விட்டீர்கள். நான் சௌபாகியசாலி. இந்த உலகத்தில் எனக்கென்று அன்பு காட்ட, உண்மையான அன்பு காட்ட யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உண்மையான அன்பு காட்டுவதற்கு நான் இருக்கிறேன் என்று உங்களுடைய கைகளை என்னுடைய கைகளில் கொடுத்து விட்டீர்கள். உங்களின் வாழ்க்கை துணையாக என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் பாபா.
உங்களில் சரிபாதியாக என்னை சிவசக்தியாக ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனை அன்பு உங்களுக்கு என் மேல். சுயம் பகவான் என்னுடைய நாயகன், என்னுடைய உண்மையான துணைவன். அடி அடியிலும் எப்படி என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து உதவி செய்கின்றீர்கள் பாபா. தேக சம்பந்தங்கள் ஆபத்தில் உதவ மாட்டார்கள். பாபா, ஹீரோக்கள் தான் ஆபத்தில் இருக்கும் ஹீரோயினை காப்பாற்றி நான் பார்த்திருக்கின்றேன். உண்மை வாழ்க்கையில் தேகதாரிகள் யாரும் ஆபத்தில் உதவ மாட்டார்கள். அவர்களால் வர முடியாது. ஆனால் நான் அழைத்தவுடன் எந்த ரூபத்திலாவது வந்து என்னை காப்பாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். உண்மையான பாதுகாவலராக நீங்கள் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். உங்களுக்கு சமமாக என்னை ஆக்குவதற்கு குருவாக இருந்து வழிநடத்தி செல்கின்றீர்கள். தினந்தோறும் ஞான ரத்தினங்களால் என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பஞ்ச தத்துவங்களால் ஆன இந்த சரீர உணர்வை மறப்பதற்கு தியானத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பாபா.
நான் பாப் தாதாவினுடைய கண்களை பார்க்கின்றேன். பாப் தாதா என்னுடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபாவினுடைய அன்பு நினைவில் மூழ்குகின்றேன். தாதாவுடைய திருஷ்டி மூலமாக சக்தியின் ஒளிக்கதிர்கள் என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. சக்தி மிக்க கிரணங்களை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். கரண்ட் போல எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. பாபாவினுடைய கண்கள் காந்தம் போல் என்னை ஈர்க்கின்றது. திருஷ்டியின் மூலமாக காந்தம் போல் ஈர்த்து கொண்டு சிவ் பாபா மேலே செல்கின்றார். நான் ஆத்மா பாபாவின் கூடவே மேலே பறந்து செல்கின்றேன். பரந்தாமத்தில் செம்பொன் சிவப்பு நிறமயமான ஒளி நிறைந்த உலகத்தில் என் அன்பான சிவ் பாபாவுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஞான சூரியனாக, சர்வ சக்திவானாக, பிரகாசமாக இருக்கின்றார். என்னுடைய மனத்திரையில் மூன்றாவது கண் மூலமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சர்வ சக்திவானுடைய சக்திமிக்க கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது.
சக்திமிக்க கிரணங்கள் பாபாவின் கைகளாக நான் அனுபவம் செய்கின்றேன். கிரணங்கள் என் மீது விழும்போது பகவானுடைய அன்பான அரவணைப்பில் இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா, நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அன்பு நினைவில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். மேலிருந்து கீழே சூட்சும உலகத்தில் என் சூட்சும ஒளி உடலை அணிந்து கொள்கின்றேன். பாப் தாதாவோடு இணைந்த ரூபத்தில் சிவசக்தியாகி சூட்சும உலகத்தில் இருந்து கீழே இறங்கி வருகின்றேன். பூமி உருண்டையின் மீது இப்பொழுது நான் சிவசக்தி நின்று கொண்டிருக்கின்றேன். என் தலைக்கு மீது பாபா குடை நிழலாக இருக்கின்றார். நானும் பாபாவும் இணைந்த ரூபத்தில் முழு உலகத்திற்கும் சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கைகளில் இருந்து
என் ஆத்மாவில் இருந்து சக்தியின் அலைகள், ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டு நாலாபுறங்களிலும் பரவுகின்றது. துக்கம் அசாந்தியில் இருக்கும் பக்தர்களுக்கு சுகம் சாந்தியின் கிரணங்களை ஒளிக்கதிர்களாக கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். நான் உண்மையான பார்வதி. பாபாவோடு இணைந்து உலக நன்மைக்கான காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன். பாபா என்னை பிரகிருதி ஜீத் ஆக்கிவிட்டார். ஐந்து தத்துவங்களுக்கும் தூய்மையின் ஒளிக்கதிர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இணைந்த ரூபத்தில் என்னிடமிருந்து தூய்மையின் ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டு நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது.
ஆத்மா நான். என்னுடைய சூட்சும ஒளியுடல் மூலமாக ஸ்தூல உலகத்திற்கு இறங்கி வருகின்றேன். இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் தெய்வீக நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் என்ற உணர்வு மறைந்துவிட்டது. என்னை சுற்றிலும் ஒளிவட்டம் சூழ்ந்திருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒளியும் சக்தியும் நிறைந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் ஆத்மா ஒளி புள்ளியாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். இவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆத்மா நான். கடைசி பிறவியில் பகவான் எனக்கு துணைவனாக கிடைத்திருக்கின்றார். நான் உண்மையான பார்வதி. பாபா அடி அடியிலும் உங்களை பின்பற்றி நடப்பேன். உங்களுக்கு சத்தியமாக நான் நடந்து கொள்வேன். என்னுடைய மனதில் உங்களைத் தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது. என் உலகமே நீங்கள்தான் பாபா. சர்வ சம்பந்தமும் நீங்கள்தான் எனக்கு. என் கனவிலும் என் எண்ணத்திலும் நீங்கள் மட்டும்தான். உங்களைத் தவிர வேறு யாரையும் கனவில் கூட நான் நினைத்து பார்க்க மாட்டேன். இந்த ஒரு ஜென்மம் தானே உங்களை நான் என் துணிவனாக அடைந்திருக்கின்றேன். இந்த சௌபாக்கியத்தை நான் எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டேன்.
உங்களைத் தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாருமே கிடையாது. தூங்கும் பொழுதும் உங்களுடைய நினைவு, என்னை தொல்லை செய்கின்றது பாபா. என்னுடைய இந்த பிறவியை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். என் பாக்கியத்தை நினைத்து நான் பேரானந்தத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னை போன்ற பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நான் பெருமிதத்தோடு சொல்கின்றேன் பாபா. என் உள்ளத்தோடு உறவாடக்கூடிய உண்மையான துணைவன் நீங்கள்தான். என்னுடைய உள்ளத்திற்கு எவ்வளவு ஆறுதல் தந்திருக்கின்றீர்கள். துண்டு துண்டாக இருந்த என் மனதை உங்களுடைய அன்பால், அன்பான ஞானத்தினால் முழு மனதாக ஆக்கி கொடுத்தீர்களே. இந்த மனதை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உங்களுடைய உண்மையான பார்வதி நான். உங்களில் சரிபாதியாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சமமாகுவதற்கு உங்களுடைய அன்பில் மூழ்கி என் கடுமையான சன்ஸ்காரங்களை இருக்கின்றேன். இந்த ஒரு பிறவி
என் நாயகன் உங்களுடைய மகிமையை உலகம் முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். இந்த உடல், மனம், பணம் அனைத்தையும் உங்களுடைய சேவைக்காக நான் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பேன். என்னுடைய விசேஷ தன்மைகளை உங்களுடைய காரியத்தில் நான் இறுதி வரைக்கும் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பேன் பாபா. உங்களுக்கு என் சத்தியமான உள்ளம் பிடித்திருக்கின்றது. உங்களிடம் நான் எதையும் மறைக்க மாட்டேன். சத்தியமான பார்வதியாக இருப்பேன். உங்கள் மடி மீது இறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். என்னை எவ்வளவு மாற்றி இருக்கின்றீர்கள். உங்களுக்காக இந்த கடைசி பிறவியில் என்னுடைய குணங்களை உங்களுக்கு சமமாக மாற்றிக்கொள்கின்றேன். துக்கம் கொடுக்கும் அவகுணங்களை உங்களுடைய அன்பு நினைவில் மூழ்கி அழித்துக் கொண்டிருக்கின்றேன். அழித்தே தீருவேன் பாபா. உங்களுடைய சக்திக்கு முன்னால் மாயை பலஹீனமானது என்பதை புரிந்து கொண்டேன். உங்களுடைய பார்வதி நான். மாயையை வெற்றியடையக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டேன்.